வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சாம்பார். இதோட வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 6 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச பருப்பு தண்ணி 1 கப்பு, அதாவது பாசி பருப்பு தண்ணி. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, மசாலாவே வறுப்பீங்க, அப்படின்னா நல்லா வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலாவை வேக வச்சு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அதனால் முழு தனியாக, பச்சை மிளகாய், தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி 6 தக்காளி சொல்லியிருக்கல, அதில் 2 தக்காளி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். முழுதனியாகவும் தக்காளியும் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தக்காளியும் அந்த முழுதனியோட ஊற்றி நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்படி தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதாவது வேக வச்ச தண்ணி கம்மியாக இருந்தால். இதுக்கப்புறம் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நீங்கள் அரைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட அந்த வாசனை, பச்சை வாசனை போய் அந்த முழுதனியோட நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாளிப்பு போட்டு இந்த சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு சீரகம் போடுங்க. இப்போ இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருக்கா. இதுக்கப்புறம் இந்த பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் ஒன்றும் பாதியாக உடச்சி போடணும். அதுக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி சாம்பார் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் வதங்கி வர டைமில் மீதி உள்ள 4 தக்காளி, மொத்தம் 6 தக்காளியில் 2 தக்காளி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 4 தக்காளியை இங்கே பிடிச்ச கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மசாலாவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா மட்டும்தான் அந்த வாசனை, பச்சை வாசனை போகும். அதே டைமில் இந்த தக்காளி சாம்பாருக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த இடத்துல அதிகமான மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு கரெக்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சில பேர் சில இடத்துல அந்த மசாலா பவுடர் போட்டோன்னு தண்ணி ஊற்றுவாங்க. சில ரெசிபிக்கு அப்படி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த மாதிரி பவுடர் போட்ட பிறகு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி ஊற்றின பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்க மசாலா போடலாம். எடுத்த உடனே அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி முழு தனியா பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். ஊற்றின பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி இட்லி தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு அருமையான சாம்பார் தான் இந்த தக்காளி சாம்பார். நீங்கள் நார்மலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் தான் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பருப்பு இல்லாமல் தக்காளி வச்சு நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட தக்காளி தொக்கோட கான்செப்ட் தான். சின்ன சின்ன வேரியன்ஸ் கொடுத்து ரெசிபியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பருப்பு தண்ணி
பருப்பு தண்ணி 1 கப்பு சொல்லியிருக்கேன். அதாவது பாசி பருப்பு தண்ணி தான் ஊற்றணும். இந்த இடத்துல தோரம் பருப்போ இல்லை கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றுனாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பாசி பருப்பு தண்ணி ஊற்றினா தான் அந்த டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த பருப்பு தண்ணி ஊற்றின பிறகு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான தக்காளி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொடர்ந்து வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 4லிருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர் தனியாத்தூளில் வெறும் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டிருக்கேன். எதுக்காக போடுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி.